அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மதிமுக வந்திருக்கிறது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மதிமுக சென்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைஞ்சிருக்கிறீங்க. விவரங்கள். வணக்கம். தற்போது மதிமுக திமுக உடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்க இருக்கிறது. மதிமுக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்கு தலைமையாக அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த இருவரும் ஏற்கனவே கடந்த முறை நடைபெற்ற 12ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது மதிமுக சார்பில் 6 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக கொடுக்கப்பட்டு அந்த 6 தொகுதிகள் 2 தொகுதிகளை திமுக தலைமை தங்களுக்கு தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த 6 தொகுதி கிட்டத்தட்ட கடலூர், மயிலாடுதுறை, அதே போல கடந்த முறை நின்ற ஈரோடு, விருதுநகர் மற்றும் திருச்சி என தொடர்ச்சியாக 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு அதில் 2 தொகுதிகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. இன்றைய தினமே மதிமுகவுடனான பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மதிமுக சார்பில் 2 தொகுதிகளாக பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த முறை கோரிக்கை மனுவானது கொடுக்கப்பட்ட நிலையில் திமுக சார்பில் அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு இடம் ஒதுக்கி அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் இன்றைய தினம் 3 கட்சிகளை அழைத்து, அதாவது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போல மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என இந்த 3 கட்சிகளும் அழைக்கப்பட்டு இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மதிமுகவுடனான பேச்சுவார்த்தையான தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.